வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட சப்சிடரி கம்பெனி தாங்க இது. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நோட்டு இருக்குது இல்லைங்களா, ரூபா காசு, அதை அச்சடிக்கிற வேலை தாங்க இவங்களோட வேலையே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பிஐயோட சப்சிடரி கம்பெனி தான் இது. ஸோ இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு மாதத்துக்கு 81,000 ரூபா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன விதமான போஸ்டிங் இவங்க ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி மேனேஜர் அண்டு ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1, அதாவது ட்ரெயினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு தான் இவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் brbnmpl.co.in அந்த வெப்சைட் போயிட்டு கேரியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 31 வரையும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குங்க. ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர் 2025 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷனை பொறுத்த வரையும் டெப்யூட்டி மேனேஜரில் பிரிண்டிங் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வேக்கன்சிஸுங்க. கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்சிக்கு 1, யூஆருக்கு 4 அப்படின்னு சொல்லி 10 வேக்கன்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெப்யூட்டி மேனேஜரில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இதுக்கு 3 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1, யூஆருக்கு 2ங்க. அடுத்தது டெப்யூட்டி மேனேஜரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் 2 வேக்கன்சிஸ், யூஆருக்கு தான் அந்த 2மே ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்ட் மொத்தம் 9 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்சிக்கு 1, யூஆருக்கு 4. அடுத்தது ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ட்ரெயினிக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 64 வேக்கன்சிஸு, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 17, இடபிள்யூஎஸ்சிக்கு 6, யூஆருக்கு மொத்தம் 28ங்க. மொத்தமாக 64 வேக்கன்சிஸுங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையும் 31/8/2025 படி இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்யூட்டி மேனேஜர் போஸ்ட் கோட் 1 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோடு ஒவ்வொன்றுத்துக்கும் கோடு கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜரில் 4 சப் இதில் வருதுங்களா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் போஸ்ட் கோட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெப்யூட்டி மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் பிடெக் ஆர் பிஇ வந்து 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 55% எடுத்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் எ பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி ஆஃப் ரெப்யூட்டு, அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரபிளி இன் எ செக்யூரிட்டி பிரிண்டிங் ஆர்கனைசேஷன், அதாவது செக்யூரிட்டி பிரிண்டிங் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸ்டர்னல் கேண்டிடேட், ஃபார் இன்டர்னல் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்னால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, இன்டர்னல் கேண்டிடேட்னா ஆல்ரெடி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ப்ரொமோஷன் எழுதுறதுக்கு தான். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கேண்டிடேட் தான். ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர் போஸ்ட் கோட் 2க்கு பார்த்திங்கன்னா இதுக்குமே நீங்கள் பிடெக் ஆர் பிஇ ஆர் ஏஎம்ஐஇ அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 60% மார்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்கேஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 55% எடுத்திருந்தால் பாஸ் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பிஎஸ்யூ இன் எலக்ட்ரிக்கல் டிவிஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆர் HT/LT சப்ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர் போஸ்ட் கோட் 3 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக் ஆர் பிஇ ஆர் ஏஎம்ஐஇ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் 60% மார்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 55% எடுத்திருந்தால்
போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குறைஞ்சது 2 வருஷம் அனுபவம் வேணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆஃப் ரெப்யூட்டட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் இன் ஏ CMMI லெவலில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் போஸ்ட் கோட் 4னா நீங்கள் மினிமம் 60% மார்க் எடுத்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் வந்து 60% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. SC ST இருந்தால் 5 இயர்ஸ் 55% எடுத்திருந்தால் போதும். ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லைனா ஈக்குவலண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ A or B ரெண்டுத்தில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் பிரிண்டிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 55% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் SC ST இருந்தால் 50% எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ITI ஆர் NTC ஆர் NAC ட்ரேடில் லெட்டர் ப்ரெஸ் ஆர் ஆஃப்செட் ஆர் பிளேட் மேக்கிங் ஆர் கிராஃபிக்ஸ் ஆர்ட் ஆர் மெக்கானிக் ஆர் ஃபிட்டர் ஆர் எலக்ட்ரிஷியன் அப்படி இல்லைனா ஏர் கண்டிஷனிங் இதில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலையுமே நீங்கள் மினிமம் 55% மார்க் எடுத்துருக்கணும். SC ST இருந்தால் 50% எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரையும் இதுக்குமே வந்து கட் ஆஃப் டேட்டா 31/8/2025 படி அவங்க கேட்டிருக்க வந்து ஏஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜருக்கு நீங்கள் அதிகபட்சமாக 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ட்ரைனிங்க்கு பொறுத்த வரையும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 28 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/9/1997 அப்புறம் பிறந்திருக்கணும். 31/8/2007 நீங்கள் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ SC STயாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க உங்களுக்கு. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரையும் நீங்கள் எல்லா கேண்டிடேட்டுக்குமே 600 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பெண்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கும் அதே தான் அப்ளிகபிள் ஆகும். அவங்கள தவிர்த்து அதாவது SC STக்கெல்லாம் தவிர்த்து மற்றவங்களுக்கு 400 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதற்கான சம்பளம் தாங்க இதில் ஹைலைட்டே. அதாவது டெப்யூட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவாக 56,100 ரூபா. இது ஒரு பேசிக் பே தான். அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு மாதம் 88,638 ரூபா பர் மந்த்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு பொறுத்த வரையும் நீங்கள் வந்து அதாவது 1 வருஷம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஸோ அப்போ மட்டும் உங்களுக்கு மந்த்லி 24,000 ஸ்டைப்பண்டாக கொடுப்பாங்க. கூட ஃபுட் வவுச்சர்ஸ் அண்டு அலவன்சஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தங்குற இடம் பொறுத்த வரையும் அவங்க வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அங்கேயே வந்து ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் அங்கேயே வந்து தங்கிக்கலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரையும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ஷனை பொறுத்தவரை இதுதாங்க. மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு 70 நிமிஷம் உங்களுக்கு டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசனிங் அண்ட் அனலாட்டிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரையும் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.